அகில உலக சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் சுனாமி பிரேம்ஜி. நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயப்பா சாங் ப்ளே பண்ணு. மலிமா செம்ம ஸ்டெப். இது மட்டும் நான் ஆடினேன்னு வைங்க, எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியா? சரி, ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா? ஓகே, ப்ளே பண்ணு. நிறுத்துங்க. முதல்ல அதை ஆஃப் பண்ணு. என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? இது என்ன வீடா இல்ல டான்ஸ் ஸ்கூலா? இவ்ளோ சத்தமா பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கீங்க. வெண்பாவுக்கு ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் வருது, அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டான்ஸ் காம்படிஷன் வந்தா ஏன் ஏதாவது ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி விட வேண்டியதானே? இங்க எதுக்கு பாட்டு போட்டுட்டு இருக்க? வீட்ல மனுஷங்க நிம்மதியா இருக்க வேண்டாம்? பாட்டை இப்படி சத்தமா போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. இத பாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு உங்க ரூம்குள்ள போங்க, இல்லன்னா மொட்டை மாடிக்கு போங்க. இங்க பாரு ராஜி, ரொம்ப சத்தமா இருக்கு, வால்யூமை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னா பண்றேன். அப்படி இல்லாம அங்க போ இங்க போன்னு ஆர்டர் எல்லாம் போட வேண்டாம். இது எங்க வீடு, எங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க பாரு, இந்த செகண்ட் வரைக்கும் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. அது விஜய் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இன்னும் பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால உங்க எல்லாரையும் விட்டு வச்சிருக்கேன். ஜட்மெண்ட் மட்டும் வரட்டும், உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தான பத்திரத்தை வச்சுட்டெல்லாம் ரொம்ப உரிமை கொண்டாட முடியாதுமா. அதுவும் அந்த இடத்துக்கு உரிமையானவங்க இருக்கும்போது. அத கோர்ட்டே தெளிவா சொல்லிடுச்சு. நீ இத வச்செல்லாம் எங்களை மிரட்ட பாக்காத. சொந்த வீட்ல கூட எனக்கு ஒரு நிமிஷம் நிம்மதி இல்லாம போயிடுச்சு பாத்தியா? வச்சுக்கிறேன் ரெடி ஒண்ணு. வெண்பா, நீ வால்யூம் கம்மி பண்ணி ப்ளே பண்ணு. என்ன 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 அம்மாவும் பொண்ணும் ஃபுல் டான்சிங் வைப்ல இருக்கீங்க? வெண்பாக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குங்க, அதான் பிராக்டிஸ் பண்றோம். அப்படியா? செம. அப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீடே அப்படியே கலையபுரமா தான் இருக்கும். எனக்கு நல்லா பொழுது போகும். கன்டினியூ பண்ணுங்க. போடே. சம மூமெண்ட், நல்லா இருந்துச்சு ஸ்டெப் எல்லாம். ஏமலே, நீ தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணுமா? டான்ஸ் மாஸ்டர் யாராவது ஏற்பாடு பண்ணலாமா? ஏங்க இந்த மூமெண்ட்ஸ் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. ஆனா உனக்கு தான் நிறைய வேலை இருக்குமே, நீ எப்படி இதையும் பண்ண முடியும்? அதான் யோசிக்கிறேன். நோ டாடா, எனக்கு மல்லிமா சொல்லி கொடுத்தாதான் டான்ஸே வரும். இல்ல வெண்பா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. மல்லியம்மா காலையில இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. இந்த சமயத்திலே அவங்கள டான்ஸ் சொல்லி தர வச்சா ஒரு ஃபுல் டே ரெஸ்ட் இல்லாம ஆயிடும்ல. ப்ளீஸ் டாடா, எனக்கு மல்லிமா தான் சொல்லி கொடுக்கணும். நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் வெண்பா. நோ டாடா, எனக்கு மல்லிமா தான் சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டேன். ஏங்க, எனக்கு ஃபுல் டே வேலை இருக்கதா செய்து, ஆனா அந்த வேலைய
நான் என் ஃபேமிலிக்காக ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்றேன். எனக்கு இஷ்டமானவங்களுக்கு தான் பண்றேன். அதனால எனக்கு இது ஒரு கஷ்டமாவே தெரியறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த டான்ஸ், பாட்டு இதெல்லாம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே நான் தான் பிராக்டிஸ் கொடுப்பேன். அப்ப சரி, உனக்கு ரொம்ப ஒர்க் லோட் ஆகி கால்லாம் வலிக்குமேன்னு நினைச்சேன். கால் வலிச்சாதான் அமுக்கி விடுறதுக்கு நீங்க இருக்கீங்களே. அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நிறைய பேரு வைஃப் வீட்ல சும்மாதான் இருக்கான்னு நினைக்கிறாங்க. காலையில இருந்து அவ பண்றதுக்கு 100 வேலை இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு வேலையாவே படுறது இல்ல. அதெல்லாம் அவ கடமைன்னு ஈஸியா கடந்து போயிடுறாங்க. மல்லி, நான் தான் நீ எவ்வளவு வேலை பாக்குறேன்னு ஒவ்வொரு செகண்ட் கவனிச்சுக்கிட்டே இருக்கனே. நான் எப்படி அப்படி கடந்து போக முடியும்? ஐ லவ் மை மல்லி. ஷார்ஸ் ஆஃப் லவ் ஃபார் ஆல் தி வேர்ட்ஸ். ஐயோ டடடடடடா. உங்க ரொமான்ஸ்க்கு பிரேக் விடுங்க. இது ஏன் டைம். நான் பிராக்டிஸ் பண்ணனும். ஓகே குட்டி மல்லி, நீங்க பாட்ட போடுங்க. நானும் உங்க பிராக்டிஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே டாடா. வெறி இதெல்லாம். மம்மி, என்ன ஐஸ்வர்யா? நீங்க ரொம்ப மோசம் மம்மி. அது உனக்கு இன்னைக்குதான் தெரியுமா? ரொம்ப நாளாவே தெரியும். அது இப்பதான் அதிகமா தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல மம்மி. என் வேலைய பத்தி தான் உனக்கு தெரியுமே. என்னால கொஞ்ச நேரம் தான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த நேரம் கூட இப்பெல்லாம் ஸ்பெண்ட் பண்றது இல்லையா? அதான் பாப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காமா. தாத்தாவும் பேத்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்க மேடம், இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு கதை சொல்றது இல்ல, பாட்டு பாடுறது இல்ல, என் கூட டான்ஸ் ஆடுறது இல்ல. இப்படி எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி மம்மி? கதை சொல்றதுக்கு தாத்தா இருக்காரு. பாட்டு சொல்லி தரத்துக்கு பாட்டு டீச்சரை ஏற்பாடு பண்றேன். லெசன்ஸ் எல்லாம் படிக்க வைக்க டியூஷன் மாஸ்டர் வராரு. வேற என்ன வேணும் உனக்கு? மம்மி, உங்க ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் வருது. நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? டான்ஸா? டான்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். என்னால கண்டிப்பா முடியாது ஐஷு. அப்ப நான் டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க வேணாமா? கலந்துக்கோ, நீயே அதை கத்துக்கோ. எல்லாருக்கும் அவங்க அம்மா தான் சொல்லி தராங்க. எனக்கு மட்டும் நீங்க சொல்லி தர மாட்டீங்களா? ஐஷு, நான் வேணா உனக்கு டான்ஸ் சொல்லி தரவா? இப்படி டான்ஸ் ஆடினா ஸ்கூல்ல கல் எடுத்து அடிப்பாங்க. வேணாம், விட்டுரும். இங்க பாரு, உனக்கு டான்ஸ் தானே கத்துக்கணும். நான் ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டரை ஏற்பாடு பண்றேன், நீ கத்துக்கோ. டான்ஸ் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டு ஆடுறது நல்லாவே இருக்காது மம்மி. எல்லா மாஸ்டரும் ஒரே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு அம்மா சொல்லி தரப்போ அது டிஃபரெண்டா இருக்கும். நோ வே, எனக்கு டான்ஸும் தெரியாது, அத கத்து கொடுக்க எனக்கு டைமும் இல்ல. போங்க மம்மி, நீங்க எனக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க. நான் தான் டான்ஸ் மாஸ்டரை ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன்ல. டான்ஸ் மாஸ்டரும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏ ஐஷு, புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? வெண்பா, நான் ஐஸ்வர்யா பேசுறேன். ஏய் ஐசு, என்ன திடீர்னு? இது யாரோட போனு? எனக்கு தான் போன் இல்லையே. எங்க மம்மி என்ன போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் தாத்தா போன்ல இருந்து பேசுறேன். அதனால என்ன, பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான். சரி, எதுக்கு இப்ப கால் பண்ண? நீ டான்ஸ் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டியா? எஸ், நான் ரெடி ஆயிட்டேன். ஏ மல்லிமா, எனக்கு ஈவினிங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் சூப்பர் ரெடி. நீ ரெடி ஆயிட்டியா? நான் என் மம்மி கிட்ட கேட்டேன். எங்க மம்மி டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன ஐஸ் பண்ண போற? அதான் எனக்கும் தெரியல வெண்பா. நான் ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? நீ டெய்லி கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு. என் மல்லிமாவே உனக்கு சொல்லி தர சொல்றேன். உன் மல்லிமா எனக்கு சொல்லி தருவாங்களா? அதெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. என் மம்மிக்கும் உங்க மல்லியம்மாக்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் என் மல்லிமா எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க.
நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எப்படி வருது? எங்க மம்மி விட மாட்டாங்களே. ஒன்னு செய், ஸ்கூல் முடிஞ்சதும் நேரா ஆட்டோல எங்க வீட்டுக்கு வந்துடு. இங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு போயிடு. உன் மம்மி கேட்டா ஸ்கூல்ல ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. நம்ம டிரைவர் அங்கிள் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. தேங்க்ஸ் வெண்பா. இதுக்கெல்லாமா தேங்க்ஸ்? சரி வை பாத்துக்கலாம். சுந்தர், எக்ஸாக்ட்டா இந்த கேஸ்ல எங்க ஸ்டக் ஆயிருக்கோன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இப்ப நாம இங்க கூடி இருக்கோம். யார ஃபாலோ பண்ணி போனாலும் இந்த கேஸ் ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்னுடுதே. ஏன் மேடம், அந்த வாசு டீம் தான் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம். அந்த வாசு நம்பரும் கதிரேசன் நம்பரும் தான் அந்த சுடர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டவர்ல ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பசங்களை அடிச்சு கசைக்கு புளிஞ்சிருந்தோம்னா உண்மையை சொல்லியிருப்பாங்க மேடம். நீங்க தான் உங்களை வெளியே விட சொல்றீங்க. செல்போன் டவர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற நம்பரை வச்சு முடிவு பண்றதா இருந்தா இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரோட நம்பரும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கே. சுடர் கிட்ட இருந்து ராஜிக்கும் கால் போயிருக்கு, சுடர் கிட்ட இருந்து விஜய் மல்லிக்கும் கால் போயிருக்கு. அதுல மல்லியோட கால் நம்பர் அந்த காம்பஸ் வரைக்கும் போயிருக்கு. ஐ மீன் சுடரோட போனும் மல்லியோட போனும் ரொம்ப பக்கம் பக்கமாவே இருந்திருக்கு. அந்த ரகு கிட்ட இருந்து சுடருக்கும் கால் போயிருக்கு. இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கால் போயிருக்குல்ல. ஆனா அந்த கதிரேசன் தானே மேடம் முன்னாள் ரவுடி. அது ஒரு விஷயம் இருக்குல்ல மேடம். ஆனா நான் நேராவே என்கொயர் பண்ணிட்டேன் சுந்தர். அவருக்கு இந்த தொழிலை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுச்சான். ஃபைனான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. பணத்தை வசூல் பண்றதுக்காக தான் இந்த ரவுடிங்லயே யூஸ் பண்றாரு. மேடம், அப்படி பார்த்தா கூட அந்த சுடர் 50 லட்சம் ரூபாய அடிச்சிட்டு போயிருக்காளே மேடம். அப்போ கொலை பண்ற மோட்டிவ் வந்துருது இல்ல மேடம்? நான் அந்த ஆங்கிளையும் விசாரிச்சுட்டான் கிலா. அவரு இந்த கொலை மாதிரி விஷயங்கள்ல இருந்து விலகி அவரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கதான் விரும்புறாரு. முத பொண்ணு இறந்து போயிட்டதுனால அட்லீஸ்ட் இந்த ரெண்டாவது பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா அமைச்சு கொடுக்கணுங்கிற முயற்சியில தான் இருந்துட்டு இருக்காரு. அதனால அவரு இந்த கொலையில ஈடுபட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அவரோட பேரை இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே தானே? சரி, ஓகே மேடம். ஆமா, அந்த கவினோட விஷயம் என்னாச்சு? எனக்கு என்னமோ அவன் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த ஏற்காடு விஷயத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப பயந்து போயிருக்கா மேடம். அவன் போன் பெரும்பாலும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. போன் ஆன் ஆகறதே இல்ல. ஒரே ஒரு தடவை கேரளா பார்டர்ல ஆன் ஆயிருக்கு மேடம். அப்படின்னா அவன் கேரளால தான் ஹைட் ஆயிருக்கணும், அப்படிதானே? ஆமா மேடம், அவன் கேரளால தான் செட்டில் ஆயிருக்கான். எனக்கும் கொஞ்சம் சோர்ஸ் கிட்ட இருந்து டீடைல் வந்துச்சு மேடம். அவன் நம்மள பார்த்து ரொம்ப பயந்து ஓடிட்டே இருக்கான். அவன் தான் அந்த சுடரோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூடவே இருந்தவன். அவன் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த கொலை பத்தின ஏதோ ஒரு தகவல் அவன் கிட்ட இருக்கு. அதனால்தான் அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை சும்மா விட்டுறாதீங்க. கேரளா போலீஸ்க்கு அவன் போட்டோவை பாஸ் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா அங்க டோல்கேட் எல்லாத்துலயும் அவன் போட்டோவை ஒட்ட சொல்லுங்க. சொல்லிடுறேன் மேடம். சோ அவனும் இந்த கொலைய பண்ணல. அவன் பேரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே? இன்னும் இந்த கேஸ்ல ராஜியும் ரகுவும் இருக்காங்க. அவங்க எப்ப கூப்பிட்டாலும் வராங்க, எல்லா விதத்திலயும் ஒத்துழைக்கிறாங்க. அதனால அவங்களையும் நாம ரொம்ப சந்தேகப்பட முடியல. சோ அவங்களோட பேரையும் ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இந்த கேஸ்ல கொலை பண்ணிருக்கிறதுக்கான எல்லா சாத்தியத்தோட இருக்கிற ஒரே ஒரு பேரு மல்லி மட்டும்தான். டைரக்ட் எவிடன்ஸ் இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவளை நம்மளால நெருங்க முடியல. அந்த விஜய் ரொம்ப ட்ரிக்கா ப்ளே பண்ணிட்டான் மேடம். அவன் தான் கொலை பண்ணான்னு பொய்யா வாக்குமூலம் கொடுத்துட்டு சரண்டர் ஆனா. கோர்ட்டுக்கு போனதுமே
நாம தான் அடிச்சு அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கணும்னு மாத்தி சொல்லிட்டான். அதுல நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு மேடம். அதனால இப்ப அவங்கள விசாரிக்கணும்னு போனாலே கோர்ட்ல நம்மள வந்து கண்டிக்கிறாங்க மேடம். அப்போ என்ன செஞ்சா அவளை நெருங்க முடியும்? கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு மேடம். அதனால அது ஒரு பொண்ணு பண்ண கொலை இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டத்துல சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மல்லியே கொலை பண்ணியிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வேற யாராவது ஆண்கள் மல்லியோட தொடர்புல இருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் மேடம். அப்படி ஒருத்தன் கிடைச்சிட்டானா மல்லிய உடனே தூக்கிடலாம் மேடம். அவளோட போன் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே சல்லடை போட்டு தேடியாச்சு. வேற யாரா இருக்க முடியும்? சோ இப்போதைக்கு மல்லிய நெருங்கறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. எவிடன்ஸ் கிடைச்சா உடனே அவளை தூக்கிடலாம், அப்படிதானே? எஸ் மேடம். எஸ் மேடம். சீக்கிரமே அவளை தூக்குறோம். மல்லி, உனக்கு எதிரா ஒரு ஸ்கெட்ச் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. உன்னை நோக்கி சீக்கிரமா வரப்போற. அதுக்கு என் டீமை ரெடி பண்றேன். அதுதான் இந்த ப்ராசஸ். ஐ வில் மீட் யூ சூன். வா ஐசு, வா. மலிமா, மலிமா, வரேன்டா. இங்க வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐசு வந்திருக்கா. வாங்க மலிமா. வரேன். ஏய் ஐஷு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. தாத்தா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. சரி உட்காருங்க. வெண்பா சொன்னா உனக்கும் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாமே? ஆமா ஆண்டி, எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் டான்ஸ் காம்படிஷன்ல நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு டான்ஸ் சொல்லி தாங்க ஆண்டி. உனக்கு டான்ஸ் சொல்லி தரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுலயும் அன்னைக்கு உங்க மம்மி வெண்பாவை என்கொயரிக்கு கூட்டிட்டு போனப்போ நீ பண்ண ஹெல்ப் இருக்கே, அது நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா ஐஷு, உன் மம்மிக்கு இந்த டான்ஸ் காம்படிஷன்ல நீ கலந்துக்கிறதுல இஷ்டம் இல்லையாமே? ஆமா ஆண்டி, முதல்ல டைம் இல்ல, அதனால வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோவத்துல மொத்தமாவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உன் மம்மி வேண்டான்னு சொல்றப்போ நான் எப்படி சொல்லித்தர முடியும் ஐஷு? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு வேற வழியே இல்ல. எனக்காக சொல்லி தரீங்களா ப்ளீஸ் ஆண்டி? நான் தான் சொன்னேனே, வெண்பாவுக்கு எப்படி சொல்லி தரேனோ அப்படியே நான் உனக்கும் சொல்லி தரேன். ஆனா நீ உன் மம்மி கிட்ட மட்டும் பேசி அவங்கள ஓகே சொல்ல வச்சிட. நீ இன்னொரு தடவை கேட்டா உன் மம்மி நிச்சயம் சரின்னு சொல்லுவாங்க. வெண்பா அம்மா கிட்ட கத்துக்கிறேன்னு சொல்லு, சரியா? கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. அதுலயும் உங்ககிட்ட கத்துக்கிறேன்னு சொன்னா சம்மதிக்கவே மாட்டாங்க. எங்க மம்மி ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் மாறவே மாட்டாங்க. நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வெண்பா ஆடி காமிச்சா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் ஆண்டி, எனக்கும் அதே மாதிரி சொல்லித்தாங்க ப்ளீஸ். அப்போ உங்க ராமேஸ்வரம் தாத்தா கிட்ட சொல்லு, இல்ல உங்க டாடி கிட்டயாவது சொல்லு. யாருக்காவது தெரிஞ்சாதானே ஐஷு நல்லா இருக்கும். எங்க டாடியும் சரி, எங்க தாத்தாவும் சரி, எங்க மம்மி வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சா அதோட விட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மம்மி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக சொல்லித்தாங்க ப்ளீஸ். மலிமா, நானும் ஐஸுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீங்க மாட்டேன்னு சொல்லாதீங்க மலிமா. ஆண்டி, காம்படிஷன்ல வின் பண்ணி அந்த கப்போட நான் என் மம்மி முன்னாடி போய் மல்லி ஆண்டி தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். அப்ப என் மம்மி சந்தோஷப்படுவாங்க. ப்ளீஸ் ஆண்டி, உங்க மேல இருக்க கோவம் கூட சரியாயிடும். அப்புறம் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. நீ சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உன் மம்மிக்கு என் மேல இருக்கிற கோவம் சரியானா அது எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் எனக்கு உன் மம்மிக்கு தெரியாம பண்றோன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐஷு. ப்ளீஸ் ஆண்டி, காம்படிஷன்ல வின் பண்ணி கப்போட போய் நின்னா என் மம்மிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அப்ப அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க.
அது வரைக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஃபியூ டேஸ் தானே, எனக்காக பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஆண்டி. மலிமா, நம்ம போய் சொல்லல, கொஞ்சம் லேட்டா உண்மையை சொல்றோம், அவ்வளவுதான். சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. சரி 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 சொல்லி கொடுக்கறேன். சரி கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஓகே ஆண்டி. ஏய் ஐஸ், ஒண்ணா பிராக்டிஸ் பண்ணலாம், ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்தாங்க ஜூஸ் குடிங்க.